மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சிறு மற்றும் குறு தொழில்களுக்கான புதிய வருமான வரி சட்டத்தால் ஜவுளி உற்பத்தி தொழிலையே கைவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இச்சட்டத்தால் ஜவுளி வியாபாரிகளும் உற்பத்தியாளர்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று வருமான வரி சட்டத்தில் தகுந்த மாற்றங்கள் கொண்டு வந்து தொழிலை காப்பாற்ற வேண்டிய அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 5000க்கும் மேற்பட்ட வணிகர் மற்றும் ஜவுளி கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கான வர்த்தகம் பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது. விருதுநகரில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு வந்த சூளகரை காவல்துறையினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வர ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க பின்பு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாட வீதிகளில் சுவாமி வீதிகுலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் தொடர்ந்து 2வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 10 மாதங்களுக்கு முன்னதாக 3 அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள் மீது அரசாணை வெளியிட வேண்டும் என்றும், இளநிலை, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற விதித்திருந்த அரசாணையை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் ஓமலூர் அருகே உள்ள பூசாரிப்பட்டி ஊராட்சி பாலிக்காடு பகுதியைச் சேர்ந்த பெருமாள். இவர் தனது 4 ஆடுகளை தனது கொட்டகையில் கட்டிவிட்டு படுத்து உறங்கியுள்ளார். இதையடுத்து காலையில் எழுந்து பார்த்தபோது அங்கு கட்டப்பட்டிருந்த 4 ஆடுகளும் மர்ம விலங்குகள் கடித்து குதறி இறந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அவரது வீட்டின் அருகே தோட்டத்தில் சிறுத்தைகளின் காலடி தடங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதேபோன்று 2 நாட்களாக அதே பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் என்பவரது 6 ஆடு, பழனிசாமி என்பவரின் 2 ஆடு உள்ளிட்டவைகளை மர்ம விலங்கு கடித்து இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே பூசாரிப்பட்டி ஊராட்சி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்து வனத்துறையினர் கண்காணித்து ஊருக்குள் புகுந்து விலங்குகளை வேட்டையாடும் சிறுத்தைகளை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளாள விடுதியில் 909 கோடி ரூபாய் செலவில் 400 கிலோ வோல்ட் துணை மின் நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, எம்எல்ஏக்கள் முத்துராஜா, சின்னத்துரை, ஆட்சியர் மெர்சி ரம்யா ஆகியோர் பங்கேற்றனர். துணை மின் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதால் அதன் மூலம் பயன்படக்கூடிய பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு வழங்குவது போல் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகை வழங்கக் கோரி தஞ்சை கல்வி இணை இயக்ககம் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கல்லூரி பேராசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு, பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜ் தலைமை தாங்கினார். இதில் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கும் ஊதிய தொகையை அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.